குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் வெளியானதுலேருந்து நிறைய பேர் அந்த படத்தை வறுத்து எடுத்தாங்க. அப்படி என்ன தப்பு செய்தார் என் கட்சிக்காரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ட்ரெய்லரை நானும் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த ட்ரெய்லர் 100% வறுத்தெடுக்க தேவையான அத்தனை விஷயங்களும் உள்ளடக்கிய ட்ரெய்லர் தான். அப்படி அந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குது, இவங்க ஏன் அதை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நாமெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க, நாம் ஒருத்தி ருசி பார்த்தோம்னா கடைசி வரை நம்ம காலுக்கு கீழேயே கிடப்பாளுங்க அப்படின்னு வசனம் வச்சுருக்கான் இந்த படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற பிக்காளி பையன் ரஞ்சித். ஏன்டா இதை விட வேற எப்படி கேவலப்படுத்த முடியும் உன் குடும்ப பெண்களை? ஏற்கனவே மோகன்ஜி அப்படிங்கிற ஒருத்தன் 100 ரூபா டீஷர்ட் போட்டுக்கிட்டா பொண்ணுங்கள்லாம் மயங்கிடுவாங்க அப்படின்னு பாடம் எடுத்தேன். இவன் என்ன சொல்கிறான்னா, மாட்டுக்கறி தின்னவன் தொட்டா பொண்ணுங்க அவனை விடவே மாட்டாங்க அப்படின்னு புதுசாக ஒரு பாடம் எடுக்கிறேன். தமிழ்நாடு எவ்வளோதான் முன்னாடினாலும் இந்த மாதிரி பின்னோக்கு மூலக்காரங்க இப்படி யோசித்து படம் எடுத்து கதறதை நிறுத்த போகிறதே இல்லை. கேவலம் உடல் சுகத்துக்காகவும் 100 ரூபா டீஷர்ட்டை பார்த்தும் மயங்கிடுவாங்கன்னு இன்னமும் இந்த முன்னநாயங்க நம்பிக்கிட்டு தான் இருக்குது. இவங்கள மாதிரியே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருந்துறாங்க. இவங்க அக்கறை என்றைக்குமே பொண்ணுங்க மேலே இருந்தது கிடையாது, ஜாதி மேலே இருக்குது. அதை தலையை சுற்றி மூக்க தூள்வாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம். இவங்க மண்டைக்குள்ளே இன்னமும் அந்த கால வாழ்க்கை தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கால பண்ணையார் மாதிரி நில்லுனா நிற்கணும், உட்காரணும், படுனா படுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திடுறாங்க. குடிகாரனாக இருந்தாலும் கொலகாரனாக இருந்தாலும் இவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொண்ணுங்க வேற பேச்சே பேசக்கூடாது. சரிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவன் பண்ணுற கொடுமையினால் அவன் குடும்பமே நிலக்கழிஞ்சு போனாலும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு டயலாக் பேசிக்கிட்டு அவங்க கூடயே வாழ்ந்து செத்து போயிடணும். ஏன்டா உங்களுக்கு பிறந்ததுக்காக சுதந்திரமாக அவங்க வாழ்க்கையை அவங்களாலேயே தீர்மானிக்க முடியாதபடி வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிறக்கிறதுக்கு அந்த விந்துலேயே அழிஞ்சு போயிருக்கலாம். தப்பித்தவரி அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பையனவோ பொண்ணவோ காதலிச்சிட்டாங்கன்னா உடனே அருவா எடுத்து ஒரே போட்டுறணும். ஏன்னா அவங்க பெத்த பிள்ளைகளை விட ஜாதி முக்கியமா இல்லையா? இந்த கட்டுப்பாடெல்லாம் யாருக்கு? பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். ஆண்களுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த படத்தை எடுத்திருக்க ரஞ்சித் கல்யாணம் பண்ணியிருந்தது யாரை தெரியுமா? கேரளாவை சேர்ந்த பிராமின் குடும்பத்தில் பிறந்த பிரியாராமன் அப்படிங்கிற ஒரு நடிகைத்தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை பிரியாராமன் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தங்க, ஏண்டி உன்னை நாங்கள் எப்படிலாம் வளர்த்தோம், நம்மளை விட ஜாதியில் கம்மியாக இருக்க அந்த ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிட்டியே, அவனையும் உன்னையும் நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையை ஏவி இவனை கொலை பண்ண பார்த்துருந்தா இவன் அப்போ என்ன பண்ணியிருப்பான்? அந்த வெட்டவரை அருவா பிடிச்சிட்டு 1/2 மணி நேரமாக சினிமா வசனம் பேசியிருப்பான். காதல்னா அதுக்கு பார்க்காது, இது பார்க்காது, அப்படி இப்படின்னு டயலாக் தான் பேசியிருப்பான். அந்த காதலே அப்போ தோல்வியில் முடிச்சிருந்தா இப்போ காதல் கேரா கவுண்டம்பாளையன்னு படம் எடுத்துகிட்டு இருந்தப்பாப்புல. இப்போ பிரியாரமனை கல்யாணம் பண்ணாலும் அவங்க கூட இல்லை, விவாகரத்து ஆயிடுச்சு, அது வேற கதை. ஊருக்கு தான் உபதேசம், நமக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் இருப்பாராம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவாராம். இங்கே யாருமே நாங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையவோ பொண்ணவோ கல்யாணம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு கங்கணம் கட்டிட்டுலாம் யாருமே சுற்றலை. அதே மாதிரி நாங்கள் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு குலசாமி கோயிலில் சூட ஏற்றிலாம் யாரும் சத்தியமும் பண்ணலை. ரஜினி பேசுகிற வசனம் மாதிரி இருமல், தும்மல், விக்கல், காதல் அதெல்லாம் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வந்துச்சுனாலும் ஏன்னு கேட்க முடியாது, அப்படியே போயிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் காத்துக்கு எப்படியோ அது மாதிரி காதலுக்கும் நம்ம கட்டுப்பாடெலாம் வைக்க முடியாது. ஒருவேளை தனக்குத்தானே அப்படி கட்டுப்பாடு போட்டிருந்தா நிறைய பேர் விட்டு பத்து சாக மாட்டாங்க. இல்லை, எதுக்கு உங்ககிட்ட அநியாயமாக உசுரை கொடுக்கணும்? அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால தானே உங்கள் அருவாக்கு வேலை வச்சுருக்கீங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது எல்லா விஷயமும் தெரியும். யாரும் அவங்களுக்கு சொல்லித்தரணும் அவசியம்லாம் கிடையாது. இன்னும் செல்ஃபோன் எடுத்து கால் பண்ண தெரியாத நாய்கள்லாம் கட்டுப்பாடை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்குது. எப்பா பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அவங்க உரிமையெல்லாம் தலையிடுறது தப்பு தானே? அப்படித்தானே சட்டம் சொல்லுது. பெத்த பிள்ளைன்றதுக்காக அவங்க பெட்ரூம் எட்டி பார்க்க முடியுமா? அது தப்பு தானே? நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக அது நமக்கு அடிமை கிடையாது. அதை இஷ்டப்படி பொம்மை மாதிரி உருவாக்குறதுக்கு அதுக்கும் உயிர் உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அதை எடுக்கிற முடிவும் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பின குடும்பத்தில் எத்தனை பேர் நல்லா இருக்காங்க? ஒரு சில பேர் விதிவிலக்கா இருக்கலாம். ஆனால் அதுக்காக இது எல்லாமே நாடகம்னு சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் எப்பா முடியலடா சாமி. இந்த ரஞ்சித் மாதிரி ஆளுங்களை ஏதோ 10 பேர் விமர்சனம் பண்ணுறதால மட்டும் எதுவும் மாறப்போதில்லை.
இன்னும் அதை நியாயப்படுத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனா இவங்க பொண்ணை காக்குறோம் அப்படின்ற பேர்ல இல்ல ஜாதியை காப்பாத்தத்தான் போராடுறாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு 2 பேராவது உணராமலா போயிடுவாங்க. இப்ப இதே படம் இன்னும் தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகட்டுமே, ஒரு சில கூட்டம் ஒரு சில கூட்டம் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடத்தான் போது, இந்த படம் எவ்வளவு குப்பையா இருந்தாலும் மொக்கையா இருந்தாலும். இங்க பாத்தீங்களா, இதுதான் இன்றைய சூழ்நிலை. ஒவ்வொரு பெண்ணை பெத்தவனும் ஒவ்வொரு பொண்ணை பெத்தவனும் இந்த படத்தை கூட்டு போய் காமிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர் ஒரு திரை காவியம் அப்படின்னு கொண்டாடத்தான் போறாங்க. தமிழக மக்கள் கிடையாது, ஒரு தகுதலைங்க ஒரு 10 பேர் கொண்டாடத்தான் போறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு மோகன்ஜியும் இந்த ரஞ்சித்தும் ஜாதியை காக்க வந்த ஒரு ரச்சகராதே அவங்க பார்ப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்க உரிமை, அதுக்குள்ள நம்ம தலையிட முடியாது. நாம என்ன கேட்குறோம்னா, ஆமாடா எனக்கு இதுதான் பெருசுன்னு அப்படியே சொல்லி நீங்க வெளிப்படையாவே படம் எடுத்துட்டு போயிடலாமே, அதென்ன பக்கத்து இலைக்கு பாயாசம். அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க சொல்ற மாதிரிலாம் ஒரு பொண்ணை பொய்யா நடிச்செல்லாம் ஏமாத்திடவே முடியாது. அந்த பொண்ணை கவர்றதுக்காக குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, குரலி வித்த காட்டினாலும் சரி, அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான். நீ கார்ல போனாலும் ஃப்ளைட்லயே போனாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா டாட்டா காட்டிட்டு சைக்கிள்ல போறவனை பிடிச்சிருந்தா அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். எத்தனையோ பேர் வசதி வாய்ப்புகள்லாம் விட்டுட்டு காதல்னு சொல்லிட்டு போறவங்களா இருக்காங்க. அது தப்பு சரி அப்படின்றத தாண்டி அவங்க புத்திக்குள்ள பணம் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்றதுக்காக அதை நம்ம சொல்றோம். அதை விட்டுட்டு நீ நினைக்கிற மாதிரி 100 ரூபா டிஷர்ட்டுக்கு மயங்கி காதலிக்கிற அளவுக்கு கேவலமான பொண்ணுங்க தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அந்த கேவலம் உன் புத்திக்குள்ளதான் இருக்கு.